தமிழக அரசு கவிழும் சூழல் தங்கள் அணியால் ஒருபோதும் ஏற்படாது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். சேலம் கோட்டை மைதானத்தில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியினரின் பொதுக்கூட்டம் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதாவின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற தங்கள் அணியின் கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினார். தமிழக அரசின் தலைமைச் செயலகம் செயலற்று கிடப்பதாக குற்றம் சாட்டிய அவர், தமிழகத்தில் அமைய வேண்டிய தொழிற்சாலைகள் அரசின் நிர்வாக சீர்கேட்டால் பிற மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் கூறினார். ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் இந்த அவல நிலை ஏற்பட்டிருக்குமா என்ற ஆதங்கத்தையும் ஓபிஎஸ் வெளிப்படுத்தினார். ஒரு கட்டுக்கோப்பு இல்லை. ஆளுகின்ற முதலமைச்சர் அமைச்சர்களை கட்டுப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய திட்டம் கியா மோட்டார்ஸ், 7000 கோடி முதலீடு. அந்த மோட்டார் தொழிற்சாலை வந்தால் 18 உப தொழிற்சாலைகள் அதை சுற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, 25,000 பேர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை தமிழகத்திற்கு ஆவலோடு அவர்கள் வந்து இங்கே தொழில் தொடங்குவதற்கு முன் வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை அது ஆந்திர மாநிலத்திற்கு சென்று விட்டது என்ற செய்தி வந்த பொழுது புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தால் அது நடக்குமா? நடக்காது. தமிழக அரசு கவிழ தங்கள் அணி ஒருபோதும் காரணமாக இருக்காது என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியினரின் நடவடிக்கைகள்தான் அதற்கு காரணமாக அமையும் என்றும் தெரிவித்தார். எங்களால் ஆட்சியுடைய உரிமையை கலைக்கப்படுகின்ற சூழல் எந்த காலத்திலும் வராது. அது உங்களால் தான் நிகழும். அதைத்தான் இன்றைக்கு அமைச்சர்களாக இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக பேசிய முன்னாள் அமைச்சர் செம்மலை, ஓபிஎஸ் அணி தனித்தே செயல்பட விரும்புவதாக தெரிவித்தார். என்ன நாடகம் ஆடுகிறார்கள்? பேச்சுவார்த்தை என்று ஒரு நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு நாடகத்தை நடத்திக் கொண்டு பேச்சுவார்த்தைக்கு நாம் வரவில்லை என்ற பழியை நம் மீது போடுகிறார்கள். அதற்குடைய நாடாளுமன்ற பி.ஆர். சுந்தரம் அவர்கள் அழகாக ஒரு கருத்தை அண்ணனுக்கு எடுத்து வைத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், நீங்கள் சொல்லுகிற சொல்லுக்கும் செயலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா?